விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்த ஒரு சின்ன அப்டேட் பார்ப்போம். அதாவது அந்த முந்தா நாள் 18/2/2025 பிஜேபி லீடரு ஒரு 4 பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருந்தாங்க. அவர் அந்த மொத்தத்துக்கு அந்த போலீஸ் செலெக்ஷன் அந்த கடந்த 2023 மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து கடைசியாக இப்போ நீதிமன்ற நிலுவையில் இருக்கிறது வரைக்கும் குறிப்பிட்டு அதை விரைவாக வெளியிடுங்க, இளைஞர்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு கேட்டு சொல்லியிருந்தார். அவர் டிபார்ட்மெண்ட் ஆள் அப்படின்றதுனால அந்த எலாபரேட்டாக ஃபுல்லாகவே சொல்லியிருந்தார். அது பார்த்துருந்துருப்பீங்க. அப்புறம் அதனை தொடர்ந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது பார்த்தீங்களா, அது நேற்றைக்கு 19/2/2025 சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு CV கார்த்திகேயன் அவங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அவங்க எடுத்த உடனேயே பார்த்துட்டு அந்த என்னுடைய கேஸ் டீட்டெயில்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த 28/10/2024 ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சார் அவங்க கொடுத்த அந்த உத்தரவுப்படி லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுபடி ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஏஏஜி வந்து உடனே சொல்கிறாங்க, சரி அந்த 28/10 உத்தரவுப்படி கரெக்டாக கொடுத்துட்றான், அது வந்து 24/2/2025 கொடுத்துட்றான் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் 2-3 நாளைக்குள்ளே 25/2/2025 மீண்டும் இந்த வழக்கு லிஸ்ட் ஆகுது, அதையும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த 5வது பாராவில் வந்து கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க போல் சில பெட்டிஷனர்ஸ் கவுன்சிலில். அது என்னென்னா ஒரு சில ரிட் பெட்டிஷனு, ரிட்டு மிஸ்சலேனியன்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கான். இதே சேம் சப்ஜெக்டு கொஞ்சம் இதில் வந்து அதோட சேர்த்துருந்துருக்குன்னா அது விடுபட்டிருக்கு அப்படின்னோன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ்ட்டை. அவர் உடனே ரெஜிஸ்ட்ரிக்கு அது ஒரு தகவலாக சொல்கிறாரு. அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி இது சேம் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இதையும் அந்த 25/2/2025 வருது பாருங்கள், அன்றைக்கி சேர்த்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம அந்த நினைவூட்டலுக்காக சொல்கிறோம். ஏன்னா அந்த 28/10/2024 அந்த இது வருது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த பாராவில் நீங்கள் அந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த 1:2 அது மட்டும் அந்த 15 காலம் கிடையாது. அதனுடைய அந்த 4வது பாராவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அந்த பழைய 28/10/2024 உத்தரவில் பார்த்தீங்கன்னா the above list shall be provided for all categories. The ratio of 1:5 followed by the ratio of 1:2 shall also be properly shown in the prescribed format அப்படின்னு. அந்த 1:2க்கும் கொடுக்கணும், 1:5க்கும் கொடுக்கணும். எது இந்த 15 காலம் போட்டு அதில் பார்த்தா தான் என்னால் முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உத்தரவு போட்டிருந்தார். போஸ்ட் அந்த உத்தரவு போட்ட அந்த நேரம் போஸ்ட் திஸ் கேஸ் அட் த எண்ட் ஆஃப் மோஷன் லிஸ்ட் ஆன் 18/11/2024. இந்த மீன் டைம் இட் இஸ் மேட் கிளியர் தட் த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஷேல் நாட் பி ஃபைனலைஸ்டு. எந்த ஒரு இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தார். ஓரளவுக்கு இப்போ நெருங்கிருச்சு, ஏன்னா இந்த இறுதி வடிவத்தை நெருங்கிருச்சு. இதுக்கு இடையில் வந்து அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சொன்ன தகவலின் பெயரில் ஏஏஜி வந்து ஜட்ஜு முன்னாடியே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது டிஜிபி வந்து ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்குறாரு, 1352 டைரக்ட் எஸ்ஐ வேக்கன்சி எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதனால் எங்களுக்கு நீண்ட தாமதம் இல்லாமல் அவன் வந்து நாங்கள் அதை எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. எடுக்க வேண்டியது இருக்குன்னா இதை முடிச்சா தானுங்க எடுக்க முடியும். இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை சுகப்பிரசவம் ஆகட்டும், இது இவ்வளோ நாள் இருக்கிறதே அந்த தாய் செய் இருவருக்குமே நலம் கிடையாது. ஆனால் ஒரு நீண்ட நாள் அப்படியே தொடர்ச்சியாக கர்ப்பத்திலே இருக்கிறது நலம் கிடையாது. தாயின்றது நான் டிஎன்யூஎஸ்ஆர்பியை குறிப்பிடுறேன், சேன்றது இந்த ஆஸ்பிரண்ட்டை குறிப்பிடுறேன். இருவருக்குமே நலம் கிடையாது. அது முடியட்டும், முடித்தோன்னா அந்த 1352 அதை எடுக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். அதே இதில் சொல்ல முடியும். அப்புறம் மற்றபடி நம்ம சஜஷன் இவங்களை உள்ளே சேருங்க, உள்ளே சேர்க்காதீங்க அதெல்லாம் சொல்லலை. அவரே வந்து ஆனரபிள் ஜஸ்டிஸ் CV கார்த்திகேயன் அதைத்தான் சொல்கிறாரு. 28/10/2024 அந்த இது படி ஃபார்மேட்டை கொடுங்க, 1:2 and 1:5 அதை பார்த்ததுக்கு பிறகு தான் சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கிறாரு. டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய புண்ணியத்தில் இந்த 2023 செலெக்ஷன் அட்டன் பண்ணாங்கல்ல பசங்க, அவங்க பாவம் எஸ்ஐத்தையும் அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டாங்க. ஆனால் அது இந்த 41 பேராக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த 621 பேராக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அளவுக்கு அவங்க நாலேஜை டெவலப் பண்ணி விட்டீங்க.
அவ்வளவு எந்தெந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இந்த சர்வீஸ் மேட்டர் சம்மந்தமாக போட்டிருக்கக்கூடிய அவ்வளவு கலெக்ஷன்ஸ் அவ்வளவு சைட்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்பு சொல்லுவாங்கல்ல, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லி, அது மாதிரி வந்து அந்த தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படிங்குவாங்க. அது மாதிரி இவர்களுக்கான அந்த தேவை, நான் எப்படி வெளியேறினேன், ஏன் எனக்கு இன்னமும் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்றத வச்சு இந்த ஆஸ்பிரண்ட் எல்லாருமே அவர்களது அந்த தேவை இவ்வளவுதையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, அது அவர்களுடைய ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஆன கால அவகாசமாக எடுத்துக்கிடுவான். இன்னமும் தொடர்ந்து தாமதிக்காமல், ஏன்னா இன்னமும் வந்து அந்த வயது வித்தியாசம் ஆகிக்கிட்டே இருக்குது, இப்போயும் போய்கிட்டு இருக்குது. 2024 சுத்தமாக வரலை, 2025 வரணும். அதை நம்ம சேனல் சார்பாக TNUSRBக்கு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி அதை அந்த 24ஆம் தேதி கொடுக்க சொல்லலாம். 24க்குள்ளேயே அது எப்போனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு எப்போனாலும் ரிலீஸ் ஆகலாம் அந்த ரிசல்ட்டு. பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.